2.0 சங்கர் படம். சங்கர் ரெகுலர் கஸ்டமர். சந்தான டீம் எல்லாருமே ரெகுலர் கஸ்டமர் ஹோட்டலுக்கு. மெஸ்ஸோட சிறப்பம்சம் வந்து என்னன்னா, நம்ம வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உணவு வந்து ரொம்ப எப்படிலாம் தரமாக்கலாம்னு அந்த மெத்தடில் பண்ணிட்டு இருக்கோம். சொன்னால் வீட்டு முறையில் எதுவுமே வெளில இருந்த ஒரு பாக்கெட் எதுவுமே உள்ள கொண்டு வரதில்லை. அஜினமோட்டோ, பாம் ஆயில் அந்த மாதிரி எந்த வித உடலுக்கு போகாத பொருளுக்கு அனுமதி இல்லை. ஜாதி பத்தின்னு சொல்லுவாங்க. கிலோ வந்து 2500 rupees வரும். இது நம்ம ஏன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதுவும் ஆன்டி கேன்சரு. இது நம்ம சமையலில் பயன்படுத்தும். பல்காக நீங்கள் பண்ணுறப்ப நிறைய பேர் சொல்ல மாட்டாங்களா, பாஸ்மதி நீங்கள் பல்காக பண்ணால் ஒன்று ஊற்றாலே போதும். ஒரு 5 கிலோக்குள்ளே 10 கிலோக்குள்ளே பண்ணிங்கன்னா ஒரு படிக்கு 1.5 லிட்டர். அதாவது பார்த்தா எந்த 1 கிலோ அரிசி பண்ணால் 1.5 லிட்டர் தண்ணி கொடுத்தா போதும், கரெக்டாக இருக்கும். நண்பர்களுக்கு வணக்கங்க. நம்ம இங்கே என்ன செவலையார் மிஸ்ஸில் இருக்கோம். செவலையார் மிஸ் எங்கே இருக்குன்னா நம்ம யூடியூப் நர்சரியில் இருக்குது. நம்ம பண்ருட்டி டு கும்பகோணம் ஹைவேல அமைந்திருக்கு. இந்த மெஸ்ஸோட சிறப்பம்சம் வந்து என்னென்னா, நம்ம வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து ரொம்ப எப்படிலாம் தரமாக்கலாம்னு அந்த மெத்தடில் பண்ணிகிட்ருக்கோம். குக் பண்ணுறது, அதை சமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கறி அடுப்பில் பண்ணுறோம். கறி அடுப்புனாவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரமான உணவு கிடைக்கும். ஏன்னா ஸ்லோ குக்கிங், அதாவது தொடர்ந்து வந்து நம்ம அனலில் கொடுத்துட்டே இருப்போம். அப்போ வந்து அதில் உருவாக்கக்கூடிய உணவு வந்து ரொம்ப தரமாகவும் ரொம்ப நேரம் வந்து கெடாமல் இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்பெஷல் அது. நம்ம பயன்படுத்துகிற அத்தனை பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆர்கானிக் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை விளையக்கூடிய மிளகு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பெல்லாம் ஒரு சில கொல்லிமலை பர்ச்சேஸ் பண்ணோம். முடியாதபடி வெளில பர்ச்சேஸ் பண்ணுறோம். இதில் பயன்படுத்த அத்தனை மசாலா வந்து நாமளே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுது, நாமளே அரைச்சிக்கிறோம். இது இப்படி சொன்னால் வீட்டு முறையில் எதுவுமே வெளில இருந்த ஒரு பாக்கெட் எதுவுமே உள்ள கொண்டு வரதில்லை. அஜினமோட்டோ, பாம் ஆயில் அந்த மாதிரி எந்த வித உடலுக்கு போகாத பொருளுக்கு அனுமதி இல்லை. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, கொல்லிமலைந்து நம்ம வர வச்சு இஞ்சி வந்து நம்ம காஸ்டிங் வந்து பார்த்தா ரொம்ப கூட இருந்தாலும் நம்ம கொல்லிமலை இஞ்சி. முக்கியமாக உணவுக்கு ரொம்ப முக்கியம் மஞ்சள் தூள். நம்ம பயன்படுத்த மஞ்சள் தூளே இல்லை. நாங்கள் மஞ்சள் தூள் நாங்களே பொடி பண்ணி மஞ்சள் தூள் வச்சுருக்கோம். எங்கள் உணவில் நிறைய மஞ்சள் இருக்கும். மஞ்சள் நிறைய சேர்த்து சமைக்கிறோம். எல்லாம் ட்ரெடிஷன் மெத்தடில் சமைக்கிறோம். ஓகேங்களா. அது மாதிரி மாஸ்டர் வந்து அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பழமையான ஒரு சமையல் கலை தெரிஞ்ச நபர். கிட்டத்தட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணனுக்கு இருக்குது. அவங்க குக்கிங் ஸ்டைல் ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப எளிமையான பொருட்கள் கொண்டு இயற்கையாகவே இது எப்படி பண்ணாங்கன்னு சாக்காரோடு சமைப்பாங்க. அந்தளவு திறமையான அண்ணன் வந்திருக்காங்க நம்ம மெஸ்ஸில் வந்து சமைச்சு. அவர் தான் ஹெட் குக்கு. அவரோட அனுபவம் சொல்லுங்கண்ணா. என்னோட பேர் ராஜு. நான் வந்து கொத்தட்டை கிராமத்தில் பிறந்தேன். சென்னையில் போய் 30 வருஷமாக ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணேன். அந்த ஹோட்டல்லேருந்து அண்ணன் கூப்பிட்டாங்க. இங்கே வந்துருந்தேன், சுற்றி பார்க்க வந்திருந்தேன் கார்டனை. இங்கே இந்தமாரி செட் பண்ணி எல்லாம் செய்யலான்னு சொன்னாங்க. சரிங்க, நம்ம செய்வோம், நம்மளால் முடிந்த நம்ம செய்வோம், நல்ல இயற்கை உணவு கொடுப்போம். எங்கள்கிட்ட எல்லாமே தரமான பொருள். இப்போ இது ஒன்றும் பேக்கெட் மசாலாவே கிடையாது. ஆயில் வந்து சிக்கன் போடுறோம், இப்போ டபுள் ரீஃபண்ட் ஆயிலும் போடுறோம். எஸ்சிஎஸ் அந்தமாரி சன்லேண்ட் கோல்டுன்னு அந்த ஆயில் தான் தருவோம். என் சிக்கனில் அந்தளவுக்கு உணவு டேஸ்ட் வரலைங்களா? சூப்பராக இருக்குண்ணா. கடலை எண்ணெய் பண்ணுறப்ப ஒரு சில எண்ணெய் குவாலிட்டியான கடலை எண்ணெய் கிடைக்கல. அடுத்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கடலை நம்ம மேக்ஸிமம் அப்படி தான் பண்ணுறோம். ஒரு சில உணவுகள் இப்போ சிக்கன் 60 வேலை சிக்கனில் போட முடியாது. அந்த ஃப்ளேவர் ரொம்ப ஓவராக இருக்கும். அப்பளம் போட முடியாது. மீன் குழம்பு சிக்கனில் வைக்கிறோம். சிக்கனில் போட முடியாதா? சிக்கன் அந்த அளவு இங்கே போட முடியல. சிக்கனில் போட முடியாது சொல்கிறீங்களா? அந்த அளவு ஒரு மாதிரி ஃப்ளேவர் ஓவராக இருக்கும். ஒரு சில பொருட்கள் நம்ம சிக்கனில் போல, மற்றெல்லாம் சிக்கனை தான் பயன்படுத்துகிறோம். நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறோம். முடிஞ்சால் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய். அது மாதிரி நம்ம வந்து மீன் குழம்பு கொடுத்தோம், கருவாட்டு குழம்பு தரோம், சிக்கன் குழம்பு தரோம், நாட்டுக்கோழி எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ அண்ணா குக் பண்ணுறது காம்பேர் கறி அடுப்பில் தான் நம்ம பண்ணுறோம். இந்த அடுப்போட மெத்தட் சொல்லணும். எப்படி அது அடுப்பை வந்து ஃபயர் பண்ணி ஒரு ஃபேன் வச்சா அது இயற்கை முறையில் ஸ்லோவாகவே எரியும். ரொம்ப ஸ்டீமும் ஜாஸ்தியாக இருக்காது, ஸ்லோவாகவே இருக்கும். இதோட தரம் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம கேஸில் பண்ணுறதை விட சார்கோலில் காட்டுக்கறி அடுப்பில் பண்ணுறது அது ஒரு சுவையே தனி.
இந்த அடுப்போட சிறப்பே தாங்க, நம்ம ஃபேன் போட்டால் ரொம்ப வேகமாக இருக்கும், ஃபேன் அப்படின்னா ஸ்லோவாக இருக்கும். நம்ம ஆரம்பத்தில் மட்டும் கொஞ்சம் ஃபேன் போடும், அப்புறம் ஸ்லோ பண்ணிக்கும். இப்போ பாருங்க அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில் என்ன உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குமோ அதே அவுட்புட் கிடைக்கும். ஸ்மோக் பெருசாக வராது, பட் அதே ஹீட் கிடைக்கும், நல்ல டெம்பரேச்சர் கிடைக்கும். பிரியாணியோட பேஸே மசாலா தான். நிறைய நம்ம ஒன்றும் கொடுக்குறதில்லைங்க. முக்கியமாக பிரியாணிக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது 3 பொருளே ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பொருள். இது 3 போதும். அதனால் எண்ணெயில் வதக்கணும். மற்றெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து ஜீரணத்துக்காக நம்ம கல்பாசி, ஸ்டார் அரிசி போடுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா கேன்சருக்கே வந்து ஒரு அற்புதமான மருந்து. முக்கியமாக இந்த மெஷ் யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லைங்க பிரியாணியில். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி பத்தின்னு சொல்லுவாங்க. கிலோ வந்து 2500 rupees வரும். இது நம்ம ஏன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதுவும் ஆன்டி கேன்சரு. இது நம்ம சமையலில் பயன்படுத்தும். இதெல்லாம் கொஞ்சம் விலை அதிகமான பொருட்களும் பயன்படுத்த மாட்டோம். நம்ம போடுற காடம் ஏலக்காய் கூட 8 mm காடமும், அதாவது நம்பர் 1 குவாலிட்டி. ஸோ நம்ம தரமான பொருள் கொடுப்போம், அவுட்புட் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம அதுக்கு எசன்ஸ் ஊற்றால, பிரியாணி எசன்ஸ் ஊற்றால, அஜினமோட்டோ போட தேவை, அதெல்லாம் தாண்டிய சுவை தரமான பொருள் கொண்டு வரலாம். ஓகே, இப்போ தாளிப்புக்கு வந்து வெங்காயம் போடுறோம். இந்த வீடியோ நீங்களே முழுதாக பாருங்கள். ரொம்ப எக்ஸ்ட்ரா பொருள்லாம் பெருசாக போட மாட்டோம் கசகசன்னு. ஆனால் டேஸ்ட் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பிரியாணிக்கு இதெல்லாம் செய்றீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ 3.5 படி போடுறோம். இங்கே படி கணக்கு தாங்க. தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கும். உப்பு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சமையல் கல் உப்பு தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. அதான் ரொம்ப நல்லது. அயோடின் உப்புலாம் வேண்டாம், இதுதான் சரியாகவும் இருக்கும். இது மஞ்சள் தூளுங்க, கொல்லிமலை மலை மஞ்சள் நம்ம ட்ரை பண்ணி அரைச்சிருக்கோம். பொதுவாக எங்கள் பிரியாணி ரொம்ப அதிகமாக மஞ்சள் இருக்கும். ரீசன் என்ன வச்சுங்களேன், அது ஃப்ளேவரே அதான். நம்ம பிரியாணியில் கொஞ்சமாலாம் போடுவாங்க, நாங்கள் நிறையா போடுவோம். 1.5 ஸ்பூன் 1 ஸ்பூன் போடுவோம் மஞ்சள். கரம் மசாலா, இது பட்டை லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் வச்சு நம்ம அரைச்சது. காஷ்மீர் சில்லி எல்லாமே நாமளே ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். சல்ஜீரா, நமக்கு சமையலுக்கு இது என்னென்ன வேணுமோ, சாட் மசாலா, கலர் பவுடர் போடுறதில்ல, அதுக்கு நேச்சுரலாகவே நாங்கள் பண்ணுறோம். அது பொதுவாக எண்ணெயில் தனிமிளகாய் தூள் அடித்தாலே அது கொஞ்சம் கலர் ஏறிடும். நம்ம பிரியாணி ரொம்ப பெருசாக கலர் இருக்காது, மைல்டு கலர். இப்போ பச்சை மிளகாவை அவிச்சு அரைச்சி போடணும். இது நம்ம ரெசிபி வந்து சீக்கிரம் ரெசிபி வச்சுக்கலாம். இதில் வந்து பச்சை மிளகாய் ஒரு சில பொருட்களை போட்டு நம்ம அவிச்சு அரைச்சி போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா காரம் ரொம்ப அதிகமாக இருக்காது, ரொம்ப கம்மியாக மைல்டாக இருக்கும். பட் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். அதாவது தம் பிரியாணி நீங்கள் இந்த ஃப்ளேவரில் சாப்பிட்டு கூடாது எங்கேயுமே. அடுத்தது இஞ்சி பூண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை மலை இஞ்சி பூண்டு, நார்மல் பூண்டு தான். கொடைக்கானல் பூண்டு கிடைக்கல, ரேட் ரொம்ப அதிகமாகுது. நார்மல் பூண்டு வச்சு தான் பண்ணுறோம். கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணணும், நல்ல அரோமா கிடைக்கும். புதினா எண்ணெயில் கம்மியாக போட்டு நல்லா வதக்கணும். ரொம்ப ஜாஸ்தியாக போட்டால் அதோட இது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கம்மியாகவே போடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுறங்க, அளவு தண்ணி. நம்ம அளவு தண்ணி வந்து அண்ணா பாஸ்மதி ரைஸ் இருந்தால் ஒரு படிக்கு 1.25 லிட்டர் தண்ணி, அதை 1க்கு 1.25 சொல்லணும். அந்த மெத்தட் பல்காக நீங்கள் பண்ணுறப்ப நிறைய பேர் சொல்ல மாட்டாங்களா, பாஸ்மதி நீங்கள் பல்காக பண்ணால் 1க்கு 1 ஊற்றாலே போதும். ஒரு 5 கிலோக்குள்ளே 10 கிலோக்குள்ளே பண்ணிங்கன்னா ஒரு படிக்கு 1.25 லிட்டர். அதை பார்த்தா எந்த 1 கிலோ அரிசி பண்ணால் 1.25 லிட்டர் தண்ணி கொடுத்தா போதும், கரெக்டாக இருக்கும். என்ன தண்ணி? இது ஆர்ஓ தண்ணி. நம்மகிட்ட ஆர்ஓ பிளான் இருக்குது, நாமளே ஆர்ஓ வச்சுருக்கோம். சொன்னால் நம்ம அதில் ப்ரொடக்ஷன் பண்ணி இப்போ கொடுக்குறோம் தண்ணி, ஆர்ஓ வாட்டர். இது சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். மசாலா கொஞ்சம் தயிர், சிக்கன் மசாலா, தயிர், இஞ்சி பூண்டு மசாலா, கரம் மசாலா, மஞ்சள் பொடி எல்லாம் மிக்சிங் பண்ணி அதான் தயிர், பசுந்தயிரில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ போட போகிறோம். ஒரு எத்தனை மணி நேரம், 10-15 நிமிஷம். அதுக்கப்புறம் தம்மு 5 நிமிஷம் பிரியாணி சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டுடலாம் சார். பிரியாணி தனியாக சாப்பிடாது, அதுக்கு இன்னும் ஃபிஷ் கிரேவிலாம் வைக்கும், எல்லாம் வச்சு தான். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பாஸ்மதி ஃபுல்லு யூனிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். நல்லாயிருக்கு டேஸ்ட். ஜீரக சம்பாலையும் பண்ணிட்டு இருந்தோம், பட் ஜீரக சம்பா பற்றி டிமாண்ட் மார்க்கெட்டில் கிடைக்கிறதில்ல. மட்டன் பிரியாணி மட்டும் ஜீரக சம்பாவில் பண்ணுறோம், சண்டேலையும் புதன்கிழமையும். மற்ற நாளில் வந்து நல்லா சூப்பராக தூக்குதானே.
ஜீரக சம்பாவில் செஞ்சால் அது ஜீரக சம்பா ரைஸில் வந்து சால்ட்டு உப்பு எதுவுமே ஏறாது. தனி ஃப்ளவராக தான் இருக்கும். பாஸ்மதியில் செஞ்சால் அது அதோட சுவை அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். இது எப்படிண்ணா இது ஆக்சுவலி இப்போ பிரியாணி வாசனை மாதிரி வருங்களா? வாசனை வருது இல்லை, வேற வாசனை வரும். நார்மலாக கிடைக்கிற பிரியாணி வாசனை வராது. அதுதான் ஏதோ சம்திங் ஒரு டிஃபரெண்டாக தான் இருக்கும். டேஸ்ட்டும் டிஃபரெண்டாக தான் இருக்கும். நீ நார்மல் பிரியாணி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியல. பட் ஏதோ சம்திங் ஒரு வாசனை. ஏன்னா நம்ம வந்து தேவையில்ல எக்ஸஸான பொருள் எதுவும் போடுறது இல்லை. எப்படி சொல்றதுன்னா ஒரு மைல்டு ஃப்ளேவர் தான் இருக்கும். சாப்பிட்டா ஒரு 1 ஹவர்ல பசிக்கும் திரும்ப. நெஞ்செரிச்சல் பசிக்குவா? கண்டிப்பா பிரியாணி சாப்பிட்டா மதியம் சாப்பிட்டா நைட் சாப்பிட முடியாது. காலையில சாப்பிடுவோம். நீங்க சாப்பிட்டு நீங்க சொல்லுங்க. அஜினமோட்டோ அதெல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் நீங்களே பாக்குறீங்க. நேச்சுரல் ஃபுட்டு தான். அவங்க எதற்காக தான் சமைக்கிறோம். மறைமுகமாக சமைக்கிறோம். கறியை வந்து சில ஹோட்டலில் தனியாக எடுத்து பிரியாணி ஒன்னா தான் இருக்கும். கறி வந்து வேற வச்சு அதுல வச்சு ஒரே பிரியாணி குவாலிட்டி தான் இருக்கும். ஆமா, குஸ்கா தனியா கொடுப்பாங்க, கறி வச்சு பிரியாணி கொடுப்பாங்க. கறி வச்சு தனியா கொடுப்பாங்க. நம்ம அதுல இல்ல கறி அதுலயே போட்டு நம்ம ஸோ இப்படி வந்து ரைஸும் கறியோட அந்த சாரும் வந்து சேரும்போது அதோட சுவை வந்து சூப்பரா இருக்கும் இல்லைங்களா? சுவை 2 மடங்கா இருக்கும். சாதாரணத்தை விட 2 மடங்கா இருக்கும். இது குக்கிங் வந்து கறி அடுப்பு பண்றதுனால இதே வந்து நான் எங்க வீட்டுல கேஸ் அடுப்பெல்லாம் பண்ணிருக்கேன். இந்த டேஸ்ட் வரவே நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. சரிங்க சார். நம்ம பண்டலூர் ஃபேமஸான பிராண்ட். அவங்களே ஹோம் மேடாக பண்ணுறாங்க. தனலட்சுமி நெய்னு. சபரிமலைக்கு போகலாம், அங்கே தான் வாங்குவாங்க. பசும் நெய் கொஞ்சம் லைட்டாக போட்டால் போதும். ரொம்ப ஜாஸ்தி இருந்தால் அப்புறம் திகட்ட ஆரம்பிக்கும் பிரியாணி. எல்லாமே ஒரு அளவாக தான் நல்லாயிருக்கும். நம்ம பிரியாணி எல்லாமே அளவாக தான். ரொம்பவும் போட்டு அதெல்லாம் சமமாக பண்ணிடணும். நம்ம தம்மில் எப்பயுமே வாழை தான் போடும். இந்த வாழையிலே ஒரு தனி அரோமா இருக்குது. அதை மாதிரி மேலே இருக்கிற தண்ணியில் உள்ள விடாது. எத்தனை நிமிஷம்ண்ணே? ஒரு 15 நிமிஷம். 15 நிமிஷம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோமா? நிப்பாட்டிட்டோம். இப்போ அது சிக்கன் 65 இல்லைங்களாண்ணே? சிக்கன் 65க்கு என்ன அளவு போடுறீங்க? ஒரு 2 கிலோ அளவுக்கு சிக்கன் 65 போடுறேன்னா. சரிங்க. 2 கிலோ அளவுக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் கிடையாது. நம்ம நேச்சுரலாக பண்ணுறோம். சரிங்க. கொல்லிமலை இஞ்சில தான் பண்ணுறோம். காஷ்மீர் சில்லி போட்டு கலருக்கு காஷ்மீர் சில்லி. அது கேசரி பவுடர் கிடையாது. இது நேச்சுரல் ஃபுட்டு. இதை இப்போ எடுத்து இப்போ போடுறோம்னா சிக்கன் 65. சிக்கன் 65 எந்த பதத்தில் அதை எடுக்கணும்னா? ஒரு இந்த பிம்பிள்ஸ்லாம் அடங்கினோன்னே எடுத்துக்கலாம் சார். மேலே அந்த பொங்கி வருதுங்களா, அதெல்லாம் அடங்கணும். ஆமாங்க சார். நுரை அடங்கின பிறகு அது அந்த கொதிச்சு வர்றது அடங்கின பிறகு வந்து இப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தங்களா? ஆமாங்க சார். இது வந்து எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் தானா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம சிக்கனு நம்ம ஃபிஷ் ஃப்ரை போடுறோம், இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்கிறோம், அதுக்குமே இதே மெத்தட் தானா? அதுக்கு புளி கொஞ்சம் மிக்சிங் பண்ணிக்கலாம். அதுக்கு மீன் ஃப்ரைக்கு புளி மிக்ஸ் பண்ணால் அதோட தரம் நல்லா இருக்கும் சார். டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெய் ஓவர் ஹீட் ஆயிடுச்சு. இதை ஒரு இந்த பாதி வேக்காடில் எடுத்து வச்சுட்டு திரும்பி போடணும் சார். ஓகே ஓகே. 2 முறை போட போகிறீங்க? ஆமாங்க சார். ஏன்னா கறி அடுப்புன்றதுனால ஸ்டீம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது இப்போதைக்கு. கறியை போட்டு பாயில் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா இதுவாகிடும் சார். சரி, இப்போ 2வது வாட்டி போடுறது. இப்போ எத்தனை கிலோ போடுறோம் நம்ம? 65 2.5 கிலோ போடுறோம் சார். 2.5 கிலோ. ஆமாம் சார்.
அதான் இவங்க எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து காஷ்மீர் கலர்லாம் நம்ம கேசரி பவுடர்லாம் போடுறதில்ல. நம்ம வந்து காஷ்மீர் சில்லி போட்டு அந்த கலர் கொண்டு வரோம். மயில ரொம்ப ரெட்டாக இருக்காது. இதுதான் நேச்சுரல் கலர். ரொம்ப ஆகாது, நம்மளுக்கு ஆகாது. இதுக்கு அஜினமோட்டோ எதுவுமே கிடையாது சார். மற்ற எங்கே போனாலும் இந்த அஜினமோட்டோ சேர்த்தா தான் இந்த சுவை கிடைக்கும்பாங்க. நம்ம கறி அடுப்பில் செய்கிறதும் அவ்வளோ சுவை. வேற எந்த காரணமும் கிடையாது. தீ கொஞ்சம் சரி தீ ஆயிடுச்சு சார். இப்போ பாதி வேக்காடு இது வந்துச்சு சிக்கன் 65. சரிங்க. இதை தூக்கி அதில் கொட்டிடலாம். ஓகே. ரெண்டும் மிக்சியாக இருந்ததுன்னா ஒன்று ஆகிடும். இப்போ ரெண்டுத்தையும் ஒரே வகைக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வந்து அனல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பாதி வேக்காட்டில் எடுத்துட்டேன். இப்போ ரெண்டுத்தையும் ஒரே குக்கிங்காக கொடுத்தா இது அதுவும் சேமாக வந்துடும். ரெண்டும் ஈக்குவலாக வந்துடும் சார். திரும்பி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை என்ன பர்பஸ்க்காக போடுறோம்? வாசனைக்காக போடுறோமா? வாசனைக்கும் அந்த ஃப்ளேவரில் அது ஏறிக்கும். நம்ம தனியாக வறுத்து போட்டால் அதுக்கும் இதுக்கும் ஏறாது. இப்போ இந்த வாசனையோட கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. சரி. கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே சிக்கன் 65 எடுத்துடலாம். இந்த கருவேப்பிலை போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறையுமே இந்த கருவேப்பிலை பயன்படுத்தும். இப்போ எல்லாரும் இப்போ 2.5 கேஜி சொல்கிறீங்க. 2.5 கேஜி கறியுமே நம்ம ஒரேடியாக போட்டு எடுக்க மாட்டோம் இல்லைங்களா? கம்மி கம்மியாக தான் போட்டு எடுப்போம். கம்மி கம்மியாக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்பப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஆமாங்க சார். ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது கருவேப்பிலை போட்டு எடுத்துட்டோம். அடுத்து இது போடும்போது கருவேப்பிலை போட்டு எடுப்போம். ஆமாங்க சார். தம்மு இப்போ எடுக்க போகிறேன். சரிங்க. எப்படி இருக்கு? கலரே வித்தியாசமா இருக்கு. இப்போ இலை போட்டு எதுக்கு மூடுறதுன்னா நம்ம மேலே தம்மு போடுறோம். சரிங்க. தம்மு போட்டால் ரைஸ்லாம் வரன்னு ஆகிடும். வரன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே இலை போட்டு இலை சுருண்டுச்சுனாலே தெரிஞ்சிடும் பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு, ப்ரொஃபஷனல் ஆயிடுச்சுன்னு தெரியும். இப்போ நம்ம வந்து பிரியாணி வந்து என்ன எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கும். நீங்கள் நம்ம இதெல்லாம் பிரியாணியோட கலர்னா பாருங்க, எலும்பு காண்டிச்சு பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் ஹீட்டு சிக்கன் பிரியாணி எலும்பு நாங்கள் காண்டிச்சு பாருங்க, அவ்வளோ ஹீட். டேஸ்ட் பாருங்கள். இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம 20 நிமிஷம் தான் பாயில் பண்ணோம். நம்ம இன்னொரு ஒர்க்குன்றதுனால இது கொஞ்சம் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஆமாம், நம்ம வீடியோ எடுக்கிறதுனால உங்களுடைய சிந்தனைகள் வந்து கொஞ்சம் செதறலாம் கிடையாது. சிந்தனைலாம் ஒரு மாஸ்டர்லாம் சிந்தனை செதறவே கூடாது. பாருங்க இது என்ன முருவல் ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான், இதோட சுவையே இதான். சரிங்க சரி ஓகே. 2 கையில் 2 கரண்டி பிரியாணி எடுக்கிறேன் சார். செவலியார் மெஸ்லேருந்து நம்ம எடுத்தோம். அதை பாருங்கள் சார். ஜெக்கல் ரைஸ் இந்த அளவுக்கு இருக்குது சார். நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். இதுக்கு காம்பினேஷனாக நாங்கள் ரசம் தரோம். எங்கள் ஹோட்டலில் ரசம் ஃபேமஸ் சார். முட்டை வச்சு மந்தாரையில் வாழையில் தான் சார் கட்டுறோம். இதை பாருங்கள். ஆமாங்க சார். வச்சு சூடு ஒரு 2 ஹவர் 3 ஹவர்கிட்ட நல்லாவே நிற்கும். இதோட சுவையே ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாங்க சார். அவ்வளோதான் சார். இதுக்கு ரசம் தான் தருவாங்க சார். இங்கே ரசம் நல்லா ஃபேமஸ் சார் நம்ம ஹோட்டலில்.